வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பரிமளா அண்ட் கோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து பாண்டியராஜ் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பாண்டியராஜ் வந்து இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ண ஆள் தான். ஓகே, இந்த படமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்து படம் பார்த்தோம். பட் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பரிமளா அப்படின்றது நான் ஊர்வசியோட பேரை தான் பரிமளா நினச்சிருந்தேன். பட் ஜெயராமுடைய பேர் தான் பரிமளா. அவங்க ஒய்ஃப் நேம் வந்து சுதந்திரம். அவங்க மூத்த பொண்ணு பேர் பராசக்தி நினைக்கிறேன், எனக்கு சேர்த்து ஞாபகம் இல்லை. அவங்க லாஸ்ட் பொண்ணு நேம் வந்து மதுமிதா. இப்போ இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வந்து யோகி பாபு வீட்டில் வந்து வாடகையாக இருப்பாங்க. யோகி பாபு தான் ஓனரு. அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னு தெரியாது. அவருடைய ஒய்ஃப் வந்து யாரும் கொலை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருப்பார் போல். அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஓனர். அவங்க வீட்டில் வந்து சண்டை போட்டாங்கன்னா பிடிக்காது. இவருக்கு தண்ணி மோட்ரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாமல் போட்டால் பிடிக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே காமிச்சிருப்பாங்க. அவர் கொஞ்சம் காமெடி பண்ணாலுமே அவங்க ஜெயராமும் ஊர்வசியுமே பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா சிரிப்பாகவே இருந்தது. மிஸ்கின் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருப்பார். அவருமே பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்க மாட்டார். ரொம்ப ஃபன்னாக தான் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த படமே கொஞ்சம் காமெடி கலந்த க்ரைமு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகியிருந்தது. மெயின் கதை என்னென்னா, இவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க. கடைசி பொண்ணு மதுமிதா பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எல்லாமே சாண்டி மாஸ்டர் வந்துட்டு லவ் பண்ணுவார். அவர் பேர் வர்கீஸு. அவர் வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸ்டாக்கிங் பண்ணிகிட்டே இருப்பார். ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு சந்தில் வரும்போது அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவார். ரொம்ப ஓவராக லிமிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பார். இந்த பொண்ணு வந்து இந்த எந்த ஒரு விஷயமும் அவங்க வீட்டில் சொல்லாமல் அப்படி மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து சாண்டி மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, வர்கீஸ், அவர் பேர் வர்கீஸ், வீட்டு வாசலை வந்து நின்றுக்கிட்டு, பரிமளா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு, இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனை பண்ணுவேன் அப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு போயிடுவார். இப்போது என்னடா இது இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானே சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. 2வது வாட்டி வந்து பிரச்சனை பண்ணுவார். இந்த மாதிரி 2 பொண்ணுமே கல்யாணம் பண்ணி வச்சிரு, இந்த மாதிரி ரொம்ப பொறுக்கித்தனம் பேசிகிட்டு இருப்பார். இது வந்து அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு நாள் தீபாவளிக்கு நைட்டு வந்து உட்காந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அந்த பொண்ணு நிம்மதியாக இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு ஜெயராமும் ஊர்வசம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவனை கொலை பண்ணிடலான்ற மாதிரி சும்மா ஃபன்னுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது அவன் செத்து கிடப்பான். அவனோட ரைட் ஹேண்ட் வந்து பாதியாக துண்டாக இருக்கும். அவன் செத்து இருப்பான் ரோட்டில். இப்போ இந்த வந்து பார்த்துட்டு இந்த 2 பொண்ணும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மதுமிதாவை லவ் பண்ண அந்த பையன் வந்து செத்து கிடக்குறான், இந்த இவன் வந்து வீட்டு வாசல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான், போலீஸுக்கு மேலே கேஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடு தான் வருவாங்க, வீடு வந்து மதுமிதா விசாரிப்பாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இதோடு முடித்தா பரவாயில்ல. ஆனால் இங்கே தான் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா, நேற்று தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அவனை கொலை பண்ணிடலாமான்னு, இன்றைக்கி கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க அப்பா தான் கொலை பண்ணின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அவர் வந்து பொருடைய அப்பா கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம நினைக்கலாம். ஆனால் ஊர்வசி கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்க பெரிய பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்க சின்ன பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி 4 பேருமே கொலை பண்ணி மாதிரி நம்மள மேலே ஒரு டவுட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டவுட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா அவங்க மூஞ்ச பார்த்து பால் வடிகிற மூஞ்ச ரொம்ப பாவமாக இருக்காங்க. அதை வந்து இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அது சுத்தம் ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சாண்டி மாஸ்டர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொலை பண்ணிக்கலாம், அவங்க கூட சென்ட்ராயின் கொலை பண்ணிக்கலாம், இல்லை அவங்க அம்மாவை வந்து அஃபேர் வச்சுருப்பாங்க ஒருத்தன் கூட, அவங்க கொலை பண்ணிக்கலாம். இவர் வந்து சாண்டி மாஸ்டர் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பான், அவங்க சொந்தக்காரங்க கொலை பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய எங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே அப்பா அம்மாக்குள்ளேயே வந்துட்டு நான் கொலை பண்ணியிருப்பேனா நீ கொலை பண்ணியிருப்பேன்னு அவங்களே மாறி மாறி டவுட்டு கேட்டிருப்பாங்க. இது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க அடிக்கடி அந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆகியிருந்தது. அவங்க ஜெயராமோட அக்கா வந்து இறந்து போயிருப்பாங்க. சரி ஊருக்கு வாங்க சொல்லுவார். ஊருக்குள்ள பஸ்ஸில் வர முன்னே காரில் வருவோம், காருக்கு எவ்வளோ செலவாகுன்னு தெரியுமா, அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. அவங்க காரில் ஊருக்கு போய்டுவாங்க. ஊருக்கு போயிட்ட பிறகு அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு அந்த காரை யூஸ் பண்ணி இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகிறது, பஸ் ஸ்டாப்பில் வீட்டுக்கு வரது, இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதுக்கு ஊரரசு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிப்பிக்கலாக கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதாவது ஒரு லேடிஸ் வந்துட்டு அவங்க செலவு பண்ணி ஒரு காருக்கு புக் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அந்த லேடிஸ் போய்ட்டு அந்த டிரைவர் திட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் மன சங்கடமாகும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரியலாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்வசி அவங்க ஹஸ்பண்ட் ஜெயராம் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்கா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு இவங்க கொடுக்குற கவுண்டரு, அதுக்கு சொந்தக்காரங்க வீடு போயிட்ட பிறகு அவங்க நடிக்கிறான்ற மாதிரி நல்ல விஷயங்களை, இந்த மாதிரி விஷயங்களை ரியாலிட்டியாக காமிச்சினா தவிர இந்த இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் யாரை கொலை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் ரொம்ப வீக்காக வந்து ரைட் பண்ணிட்டார் பாண்டியராஜ் அவர்கள்.
இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா கதகளி படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதை விஷால் வந்துட்டு அந்த வில்லனை கொலை பண்ணுறவர் கொலை பண்ணிவிட்டு யார் கொலை பண்ணியிருப்பாங்க மாதிரி அந்த ஒரு டவுட்லேயே வந்து நம்மள ஆடியன்ஸ் வச்சுருப்பாங்க. படம் முடியும் போது விஷால் தான் கொலை பண்ணியிருப்பார். ஓகே, அது ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு 4 பேர் அப்பா அம்மா 2 பொண்ணு யார் கொலை பண்ணியிருப்பாங்க காமிச்சிட்டு ஓகே அப்பா தான் கொலை பண்ணியிருந்தாலும் கூட நம்ம நம்பிடலாம் படம் முடியும் காமிச்சு நம்பியிருப்போம். ஆனால் அது வந்து வேஸ்ட்டாக ஒரு யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வந்து வீட்டுக்குள்ளேயும் ரோட்டில் ஷூட்டிங் பண்ணி முடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ண ரொம்ப லோ பட்ஜெட் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எங்கே வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா படம் முடியும் போது இவன் தான் கொலை பண்ணான்னு ஒருத்தன் கொண்டு காட்டுறாங்க. பட் அதை ஆடியன்ஸில் ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அதாவது சாண்டி மாஸ் இறந்து போன அப்புறமேட்லேருந்து நம்மளுக்கு இவங்க கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நிறைய மூஞ்ச காட்டப்படுது. இவங்க எல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க மாதிரி அசம்சன்லேயே நம்ம படம் பார்த்துட்ருக்கோம். அந்த அசம்சனில் இருந்த ஒருத்தர் தான் கொலை பண்ணான்னு நம்ம காமிச்சிருந்தா கூட நம்ம ஒத்துருப்போம். ஆனால் படம் முடியும் போது யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து இவன் தான் கொலை பண்ணான்னு காமிக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த படத்தில் வந்து 2-3 காமெடி ஒர்க் அவுட் ஆச்சே தவிர படம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ரைட்டிங்காக ரொம்ப வீக்கான ரைட்டிங்கு. மிஸ்கினோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருந்தால் கூட படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏறிக்கும். பட் அவரையுமே காமெடி ஆக்கிட்டாங்க. படத்தில் வரக்கூடிய எல்லாருமே காமெடியாக தான் இருக்கும் போது நம்மளுக்கு படம் பார்க்க ஒரு சீரியஸ்னஸே இல்லை. இந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 லீடிங்காக கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 போதும் சார், பார்ட் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க தான் நான் சொல்லுவேன். பாண்டியராஜ் படம் என்பதால் 18+ எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நீங்கள் பார்க்க நினச்சின்னா அது உங்கள் இஷ்டம், அது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.